இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாஸ்குலர் சர்ஜரி. வாஸ்குலர் சர்ஜரியில் பார்த்திங்கன்னா ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் லிம்ஃபாட்டிக்ஸ். கிராஜுவல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஸ்லோவாக நடக்கும், சடன் அப்ஸ்ட்ரக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் எம்பாலிசமில். ஸோ வீன்ஸில் வந்து சூப்பர்ஃபிஷியல் வீன்ஸில் வந்து ஏற்படக்கூடிய டிசீஸ் பேர் வெரிகோஸ் வெயின்ஸு. டீப் வெயின்ஸில் வந்து ஏற்படக்கூடிய டிசீஸ் வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ். லிம்ஃபாட்டிக்ஸில் வந்து ஃப்ளூயிட் வந்து அங்கேயே இருந்ததுன்னா லிம்ஃபாடிமா ஃபாஸ்ட் ஆகும். ஏதாவது ஒரு டிராஃபிக் ஜாம் அங்கே இருந்ததுன்னா லிம்ஃபாட்டிக் சேனலில் ப்ரெசென்ட் இருந்ததுன்னா ஸோ அங்கே ஒரு ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகிறதுனால லிம்ஃபெடிமா, அது வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி சொல்கிறோம். ஸோ இப்போ கிராஜுவல் ஆர்ட்ரி அப்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா, இப்போ இதுதான் காலுன்னு வைங்களேன், இது வந்து ஃபெமரல் ஆர்ட்ரி, இது பாப்புலேட்டரி ஆர்ட்ரி, டிஸ்டல் ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் ஆர்ட்ரிஸ். ஸோ இங்கே வந்து ஃபெமரல் ஆர்ட்ரியில் வந்து பிளாக் வந்து அப்போ தான் ஜஸ்ட் டெவலப் ஆகுதுன்னா பெயின் வரும். எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா காஃப் மசில்ஸ் வைல் வாக்கிங்கு. அதுவே கொஞ்சம் வந்து அந்த பிளாக் வந்து கொஞ்சம் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்து பெயின் ப்ரெசன்ட் இந்த ஃபுட் அட் ரெஸ்ட்டு உட்காந்துருக்கும் போதே அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். அதே அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த காலில் வந்து நம்ம வந்து பிகம் கோல்டு, நம்னஸ்ஸு, பேரஸ்தீசியாலாம் ஏற்படும். மோஸ்ட் டிஸ்டல் பார்ட்டில் வந்து கேங்க்ரீனும் ப்ரீகிராங்கினும். இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக ஆர்ட்ரி வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கும். இப்போ ஏதாவது ஒரு டிராஃபிக் ஜாம் எங்கேயாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ஆக்சிஜன் சப்ளை வந்து கட் ஆகும். ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிளட் வந்து சப்ளைவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு பெயின் ஏற்படுது. வந்து பாய்டிஸ் கிரேடிங் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கிரேடில் வந்து காஃப் பெயின் ஆன் வாக்கிங் வித் இம்ப்ரூவ் ஃபர்தர் வாக்கிங். செகண்ட் கிரேடில் வந்து காஃப் பெயின் கண்டினியூ டு வாக் வித் பெயின். தேர்டில் வந்து cannot walk as to take ரெஸ்ட். ஃபோர்த்தில் ரெஸ்ட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு பெயின் இருக்கும். டயக்னஸ் வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் அப்ரோச்சு, எக்ஸாமினேஷன் பண்ணணும் பல்சஸ்ஸை. என்னென்ன பல்சஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமரல், பாப்லிட்டியல், anterior tibial, posterior tibial, dorsalis, medialis. ஓகேவா? இதுதான் பாப்புலேட்டட் தான் மோஸ்ட் டிஃபிகல்ட்டு. ஏன்னா போனி ப்ராமினன்ஸ் அங்கே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் டு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா பல்ஸ் வந்து ஹை வேல்யூமாக கேட்கும். டிஸ்டல் டு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா பல்ஸ் வந்து லோ வேல்யூமாக கேட்கும். கம்பேர் த பல்ஸ் இந்த அதர் லிம்பு, நார்மல் லிம்பில் உள்ள பல்ஸையும் கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து டிஸப்பியரிங் பல்ஸ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா டியூ டு கொலாட்ரல்ஸ்னால. அதுக்காக என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இனிஷியல் எக்ஸாமினேஷன் வந்து பல்ஸ் நார்மலாக தெரியும். அப்புறம் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோன்னா டிஸப்பியர் ஆயிரும் பல்ஸு. அதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்ட்டில் இருந்தோன்னா பல்ஸ் வந்து ரீஅப்பியர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அஸ்கல்டேஷன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி டர்புலன்ஸ் சவுண்ட் கேட்கும், ப்ரூத் சவுண்ட் கேட்கும் ஆர்ட்ரியில். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு ஸ்டெனோசிஸ் இருக்கிறனால அப்படின்ற ஒரு